ஹெல்த் இன்சூரன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இந்த சில விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னா நம்மளோட பணம், நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் நம்ம கைக்கு வந்து சேரவே சேராது. அதை தடுக்கிறதுக்கு அவ்வளவு சதித்திட்டங்கள் இருந்துட்டே இருக்கு. நிதின் காமத் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரே ஒரு மெடிக்கல் பில்லுங்க முடிஞ்சு கதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெடிக்கல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% 15% இன்க்ரீஸ் ஆகிட்டே போது, ரொம்ப அதிகப்படியா இருக்கு. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் 60-70 வயசுல வரும்னு பார்த்தா இப்போ 30-40 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன நிலைமைக்கு நம்ம ஆளாவோன்றது நினைச்சாலே பயமா இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ உங்க முன்னாடி நான் பிரசன்ட் பண்ண போறேன். எஸ், இந்த வீடியோல 3 விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். ஸோ பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அதுல சிறந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. ரெண்டாவது, பெஸ்ட் ஹெல்த் பிளான். ஒவ்வொரு கம்பெனியும் 1008 இன்சூரன்ஸ் பிளான் போட்டிருப்பாங்க, பாலிசி இருக்கும், அதுல எது நமக்கு ஏற்ற பிளான் எப்படி கண்டுபிடிக்கிறது. மூணாவது, 3 பெஸ்ட் கம்பெனி அண்ட் ஹெல்த் பிளான். எல்லாத்தையும் வச்சு இது 3 கொஞ்சம் பார்க்கும்போது பெஸ்டானதா இருக்கு அப்படின்ற என்னுடைய சஜஷனும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா, நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட், பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனில எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 பாராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 5 பாராமீட்டர்ஸ் வச்சு தான் அந்த கம்பெனி சிறந்த கம்பெனியா இல்லையா அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்மளோட இந்தியாவில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட மோர் தென் 30க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஸ்டாண்டலோனா இருக்கிறது ஒரு 6 ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். அவங்க இன்சூரன்ஸோட சேர்ந்து ஹெல்த்தையுமே இன்சூரன்ஸையும் சேர்த்து பண்றாங்க. இது சும்மா அப்ராக்சிமேட்டா தான் நான் சொல்றேன், பட் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எது பெஸ்ட்னு பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 100% அப்படிங்கிறது என்னன்றதை நான் சொல்றேன், பட் 99%க்கும் அதிகப்படியான ஒரு கம்பெனிஸ்ல யாரும் 100% இருக்காது. பட் 100% என்ன கதைன்றதை சொல்றேன். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில நம்ம இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கோம், ஓகேவா, அதை கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிளைம் பண்ணும்போது அந்த கம்பெனி 100 பேர் அட் அ டைம்ல அப்ளை பண்றாங்கன்னா அந்த 100 பேருக்கு அவங்க திரும்ப கொடுக்குறாங்களா, கிளைம் கொடுக்குறாங்களா, அப்ரூவ் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அப்போ 100% இருந்ததுன்னா அது ரொம்ப பெஸ்ட். ஒரு சில கம்பெனில பாத்தீங்கன்னா 99% அப்படிலாம் இருக்கும். அப்படின்னா ஓகேங்க, கிட்டத்தட்ட 99% அவங்க கரெக்டான டைம்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்தளவுல எந்தெந்த கம்பெனிஸ்ல மோர் தென் 95% இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணணும். அதுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த சைடு நம்ம தலை வச்சு கூட படுத்துறக்கூடாது. ஏன்னா நம்ம இன்சூரன்ஸை கஷ்டப்பட்டு ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கோம், நமக்கு தேவைன்ற போது அதை கிளைம் பண்ணும் போது அவங்க கொடுக்காம அலக்கழிச்சுட்டு இருந்தானா அப்பேற்பட்ட கம்பெனி நமக்கு தேவை கிடையாது. இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனிஸ்ல எவ்வளவு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு 3 வருஷம் டேட்டாவை நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்தியா அஷூரன்ஸ்ல 99%, HDFCல 98%, டிஜிட்டல் SBIல 97%, ஆதித்யா பிர்லால 95%. ஸோ எந்தெந்த கம்பெனில எந்த அளவுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான், இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எழுதிருக்கிறேன். இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் சொல்லியாச்சு, எனக்கு இந்த கம்பெனிஸ்லாம் எங்க இருக்கு, எப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்சூரன்ஸ் போடணும், எது எனக்கு ஏத்த இன்சூரன்ஸ்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு சொன்னாதானே அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும் அப்படின்ற டவுட் உங்க மனசுல இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். இது நியாயமானதான். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துருக்கிறேன், டிட்டோ. ஸோ டிட்டோவை பொறுத்தளவில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளைம் இருக்குல்ல, எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அதை அவங்க பண்றாங்களாமா. அண்ட் ரெண்டாவது விஷயம், நோ ஸ்பேம் பாலிசி. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்சூரன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேட்டாஸ்லாம் கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு உங்க டேட்டாலாம் உள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த ஸ்டெப்பு போகல அப்படின்னா கால் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா, நீங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஸ்பேம். அந்த மாதிரி ஸ்பேம் இங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க உங்ககிட்ட பேசலாம், உங்களுக்கு அவங்க சஜஷன் கொடுப்பாங்க, அதுல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அண்ட் மூணாவது பாயிண்ட், ஜீரோதா பேக்கப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டிட்டோ பொறுத்தளவில். ஸோ பேக்டு பை ஜீரோதா அப்படிங்கிறதுனால ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனியாக அது பார்க்கப்படுது. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை விற்கணுமே தவிர உங்களுக்கு ஏற்ற இன்சூரன்ஸாக விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் விற்றா அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் இருக்குன்றதை பார்த்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில நேரத்தில் இன்சூரன்ஸை விற்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்க பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃப்ரீ கால் நம்ம வந்து அவங்களோட பேசலாம்.
இப்போ அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிஜமாவே அந்த இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா. ஸோ ஒரு 30 நிமிஷம் காலில் எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் இருக்குது அப்படின்றது, உங்களுக்கு என்ன செல்ஃபாக டிசீஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே 30 நிமிஷம் கால் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் டிட்டோவனுடைய லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து 3வது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2வது பாயிண்ட், எஸ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். ஸோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் பொறுத்தளவில் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க, இல்லை அட்மிட் ஆக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாங்கள் வந்து நெட்வொர்க் பண்ணிடல அப்படின்றவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, அப்போனா அவ்வளோதானே இன்சூரன்ஸ் போட்டதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஷ்லெஸ்ஸு அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்போது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கு ரொம்ப நிறைய இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இல்லாத ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டுட்டீங்க அப்படின்னா, அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய கம்பெனிலேயோ ஹாஸ்பிட்டல்லையோ போய் மட்டும்தான் நம்மளால் அட்மிட் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் நெட்வொர்க் கம்பெனிஸ், நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போயிட்டு நீங்கள் அட்மிட் ஆகலாம். பட் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பில்லை நம்ம பே பண்ணிடணும், அதுக்கப்புறமா அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கதை, இந்த தலைவலிலாம் வேணாம் அப்படின்னா, அந்த கம்பெனி நீங்கள் எடுக்கக்கூடிய கம்பெனியில் எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க, நிறையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன கம்பெனிஸில் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நெட்வொர்க் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹெச்டிஎஃப்சி ஏர்கோ அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி 11,500க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் 14,000க்கும் மேலே இருக்குது. டிஜிட் பார்க்கும்போது 16,400க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ஸ் கனெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டு, ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போது எனக்கு ஒன்று பிடிக்கும், அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்காது. இப்போ எனக்கு வந்து நைட்டு வந்து 1 மணி 2 மணி கூட நான் படிச்சுட்டு தூங்குறேன்னா தூங்குவேன், காலைல என்னால் எழுந்திருக்க முடியாது. சில பேருக்கு நான் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திருப்பேன் அப்படிமா. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தளவில். எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு அது ஏற்றதாக இருக்கா. ஸோ அந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுத்து இது டிசைன் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் சொல்லாமல் நான் வேறு எடுத்துட்டேன் அப்படின்னா, நாளை பின்ன அந்த ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நம்ம சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதன் மூலமாக உங்களுக்கு நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட உங்களால் அந்த பணத்தை கிளைம் பண்ண முடியும். சொல்லாமல் மறைச்சிட்டா எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது தப்பு. அப்புறம் லாஸ்ட்டாக வருத்தப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான். அண்ட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ், சில பேர்த்துக்கு ஒரு டிசீஸ் இருக்கும், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான பாலிசிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நோய் இருக்கா, உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இதுக்கு இந்த ஒரு பாலிசி தான் உங்களுக்கு ஆப்ட் ஆனது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளால சொல்ல மாதிரி டிட்டோ கிட்ட நீங்கள் கேட்கலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 4வது பாயிண்ட், ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ இப்போது ஒரு ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைய சேர்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலில் எல்லாரும் நல்லா படிப்பாங்களா, ஸ்கூலில் லாஸ்ட் 10th 12th ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதெல்லாமே பார்ப்போம். ஒரு காலேஜ் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருமா, படித்த பிள்ளைங்களுக்கு கரெக்டான இடத்துல வேலை கிடைக்குதா அப்படின்னு ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அது நல்ல இன்ஸ்டியூஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் நம்ம பிள்ளையவே சேர்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ராக் ரெக்கார்டு அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெப்புடேஷன் தான் முக்கியம் இல்லையா. இந்த நல்ல பொண்ணுப்பா யுவராணி கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டால் அந்த பொண்ணு சொல்லும், யுவராணி கிட்ட ஒரு உதவின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த பொண்ணு நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்ல. அந்த மாதிரி ஒரு கம்பெனி மேலேயும் நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். கஸ்டமரோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். சும்மா நாங்கள் நல்லா பண்ணுவோம்ப்பா அப்படின்றதுக்கு கூட ரியலாகவே கிரவுண்டில் இறங்கி அவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி. 5வது விஷயம் சர்வீசஸுங்க. எல்லாருமே சர்வீசஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சும்மா ஓகே நீங்கள் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறீங்களா, அது வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஏதென்னு விட்டுட்டாங்கன்னா அம்பிட்டு தான். அவங்களுக்கு தேவை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோன்னு வைங்களேன், அங்கே போய்ட்டு நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்களேன், அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணுற விதமும் வித்தியாசப்படும். என்ன யுவராணி அங்கே காசு கம்மி இங்கே காசு ஜாஸ்தி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பட் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது காசு பணத்தெல்லாம் இந்த காலத்தில் பார்க்க முடியுமா, காசு கொடுத்தா தான் நல்லது பண்ண முடியுன்ற போது வேறு வழியே இல்லாமல் அந்த சைடு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் அக்காக அங்கே போங்கன்னு சொல்ல வரல. ஸோ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட்டில் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கரெக்டான விஷயங்களும் பண்ணுறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆல்சோ ப்ரொவைட் பெட்டர் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு நான் எதையும் சொல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இன்சூரன்ஸ் பிளானுங்க. இப்போது
கிட்டத்தட்ட 5 பேராமீட்டர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டேன். நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதான் நம்பர் 5. நான் சொன்னேன்ல, ஒரு பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 5 விஷயங்கள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஒரு பெஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான் என்னன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் 9 விஷயங்கள் பார்க்கணும். அதில் முதல் விஷயம் என்னன்னா கோ பேமெண்ட். ஸோ கோ பேமெண்ட் பொறுத்தளவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரீமியம் கட்டிட்டு இருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணத்தை கட்டினா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பாதி பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னது இது, ஒரு 1 கோடி ரூபாய் கவரேஜ் இல்லை 10 லட்ச ரூபா கவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த 10 லட்ச ரூபா அவங்க தானே கொடுக்கணும். நான் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 8 லட்சம் கொடுப்பாங்கன்னா அப்போ நான் கட்டிட்டு இருக்க ப்ரீமியம் 10 லட்சத்துக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் அப்போ ஷாக் ஆவீங்க. ஸோ கோ பேமெண்ட் ஆப்ஷன்லாம் எந்த அளவுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். கோ பேமெண்ட் சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோ பேமெண்ட் ஆப்ஷனை உங்களுக்கே தெரியாமல் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறமா நமக்கு ஒரு ஆத்திர அவசரம் ஒரு கிளைம் பண்ணும்போது இல்லைங்க இது கோ பேமெண்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஸோ நாங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தலைவலிலாம் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு அது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்சூரன்ஸ் பிளானு, கோ பேமெண்ட்டுக்கு 20% அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கணும். உங்கள் கை காசு போட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 4 லட்ச ரூபாய அந்த கம்பெனி கொடுப்பாங்க. இதுதான் கோ பேமெண்ட். எனக்கு காசு இல்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, ஏதோ இன்சூரன்ஸ் போட்டால் அந்த பணம் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் போட்டுட்ருக்கேன் என்னுடைய சேவிங்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக. நீங்கள் வந்து திடீர்னு கோ பேமெண்ட் ஆப்ஷன்லாம் சொன்னீங்கன்னா அப்படின்னு யாரும் உங்ககிட்ட தெளிவாக இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன். ஸோ 4 பேர் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அவங்க சொல்ல இவங்க சொல்லன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்க. ஸோ நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில இன்சூரன்ஸ் பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் ரெண்ட்லாம் இதில் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இதில் வந்து ஆடே ஆகலை, அது கிடையாது, நீங்கள் ரூம் வந்து ஒரு 20,000 30,000 ரூபாய்க்கு உங்கள் வாடகை கொடுக்கணும்னா அதெல்லாம் எங்களோட வராது, நீங்கள் சொந்த காசு மட்டும் தான் பண்ணணும் அப்படிம்பாங்க. இன்சூரன்ஸ் பிளான்னா டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் தானே கவர் பண்ணணும், இப்போ நான் அது இல்லை இது இல்லை அது நொட்டை இது சொட்டன்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்போ கேட்க முடியாது. ஸோ பிளான் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, இல்லை நாங்கள் வந்து காமன் ரூம் தான், இல்லைனா வந்து ஒரு ப்ரைவேட் ரூம் தான், ஏசி ரூம்லாம் உங்களுக்கு இவ்வளோ கிடையாது, ஒரு நாளைக்கு ரூம் பெட்டு வந்து 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், நீங்கள் 5000 ரூபா ரூமுக்கு போனீங்கன்னா அந்த 4000 ரூபா மறுபடியும் நாங்கள்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு பல ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா வெயிட்டிங் பீரியட். சில இடங்களில் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு கவர் ஆகாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆனால் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் பிளான் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்பாங்க. ஸோ வெயிட்டிங் பீரியட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளானில் வெயிட்டிங் பீரியட் கம்மியாக கொடுக்குறாங்களோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகே இவங்க வந்து என்னை 3 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, இன்னொரு பிளானில் ஒரு வருஷம் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளானை பற்றி இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா 3 வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் ஆகலாம்ல, நம்மளே உடம்பு சரியில்லை ஒரு பாதுகாப்புக்காக தான் ஒரு பிளான் போடுறோம், இதில் 1008 ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஸோ வெயிட்டிங் பீரியட் எந்தெந்த டிசீஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிட்டோவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். ஆனால் அடுத்து 4வது என்னன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி போகிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வரதுக்கு, அதுக்கப்புறமுமே உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் வந்துட்டு நம்ம மருந்து மாத்திரை செலவுலாம் பண்ணுவோம்ல, எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. இப்போது 30 to 60 days அப்படின்னு போட்டிருக்கேன். அது இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் என்னன்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு இடத்துல அட்மிட் ஆக போகும்போது அவங்க ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லுவாங்க, இந்த சிடி ஸ்கேனு இல்லைனா எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க இது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனுங்க, ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், அதெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏடா அது என்னுடைய இருக்கக்கூடிய ப்ராப்ளமில் அது ஒன் ஆஃப் த ப்ராசஸ், அதுக்கு நான் பே பண்ணேன், அதுக்கு ஒரு 5000 10,000 ஸ்கேனுக்குன்னு பிடிப்பாங்க, அந்த காசை என் கையால் போட்டு வாங்குறேன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் போயிட்டு இன்சூரன்ஸ் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ்லாம் என்ன, அந்த 30லேருந்து 60 நாட்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேஷ்லெஸ்ஸுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் கேஷ் கொடுக்க மாட்டேன், டேரெக்டாக என்னுடைய கம்பெனியை கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் கம்பெனியை. சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கேஷ் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் என் கம்பெனி வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ கேஷ்லெஸ்க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் காசு இருக்குமா சொல்லுங்கள் அவசரத்துக்கு. ஸோ கம்பெனிக்காரன்ட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவன் தான் என்னுடைய பிரச்சனைக்கு எவ்வளவு காசு ஆகுதோ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்களோ அதை அவன் தான் கொடுக்கணும். அது எல்லாமுமே நம்மளும் செக் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து வந்து கவரேஜ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இப்போது சில பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருப்பாங்க, ஆனால்
ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அதுவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா அதை ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு பிளான்லேயே இருக்கணும், இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகே, இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துமே கவர் ஆகிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்க முடியுமா அந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்க. அண்ட் லோ கிளைம் போனஸ், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, நான் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் நான் போடுறேன், ஹெல்த் பாலிசி இன்சூரன்ஸ் பிளான் போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் முதல் வருஷம் கட்டும்போது, 2வது வருஷம் 3வது வருஷம் இப்படி போகும்போது நான் வந்து கிளைமே பண்ணிக்கல, எனக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகலை. என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டா நான் மாதம் நான் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடுத்த வருஷத்துக்கான விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான ப்ரீமியமை ஜாஸ்தி பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5% மொத்த கவரேஜை ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போது 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபாயில் 5% எவ்வளவோ அதை ஆட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு உங்களோட கவரேஜ் ஆகும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போவாங்க. நீங்கள் வந்து கிளைமே பண்ணலை அப்படின்னா அதுதான் நோ கிளைம் போனஸ். அது எந்த அளவுக்கு சதவீதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னா என்ன தெரியுமா? ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி ஃப்ளோட்டட் பிளான்லாம் போனீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது 2 பேர் வந்து ஒரே வருஷத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கவரேஜ் அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கப்புறமா ரீஸ்டோர் ஆகும். அதை நம்ம 2வது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது. லாஸ்ட் 9வது பேராமீட்டர் என்னன்னா ப்ரைஸ். நிறைய பேர் எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும், என்னால் அவ்வளோதான் கட்ட முடியும், ஜாஸ்தி என்னால் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸை வச்சு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, கம்மியாக இருக்குது ப்ரீமியம், ஸோ அதனால் நம்ம இந்த பிளான் போகலாம், இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இந்த பிளான் வேணாம் அப்படின்ட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி மட்டும் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் ஃபெசிலிட்டிஸுமே கம்மியாக தானே இருக்கும். ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ரைஸை வச்சு பார்க்கக்கூடாது, அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள், அவங்க கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு ஃபீச்சர்ஸில் நமக்கு எது ஆப்டாக இருக்குது, எது ஏற்றுது அப்படிங்கிறத பார்த்து மட்டும்தான் நம்ம டிசைடே பண்ணணும். இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய 9 விஷயங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கும்போது. அண்ட் 3வது பாயிண்ட்டு நான் சொன்ன ஆரம்பத்திலே, ஒரு டாப் 3 பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன அண்ட் டாப் 3 பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஹெல்த் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். பட் இது சும்மா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேன், இது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ டாப் 3 கம்பெனிஸ் பார்க்கும்போது HDFC, ஆதித்யா பிர்லா அண்ட் கேர், இது 3 நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த கம்பெனியில் எந்த பிளான் உங்களுக்கு ஏற்றது இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு சுயமாக உங்களுடைய ஹெல்த்துக்கும் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கும் தகுந்த பிளான் எதுவோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் பெஸ்ட் பிளான்ஸ்ன்னு பார்க்கும்போது HDFC ஆப்டிமா செக்யூர், கேர்ல கேர் சுப்ரீம், ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ், இந்த 3மே சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுக்குறோமே தவிர இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே சொல்லலை. ஸோ நீங்கள் உங்களோட லைஃபுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிகாஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து வச்சுட்டு இருப்போம், ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்ச மொத்த பணமும் போயிடும். ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் சில பேர் 2-3 லட்சம்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்கிறவங்களாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிட்டோ அவங்களுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஸ்பேம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஒரு 30 நிமிஷம் பேசி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Boss Wala. Be the boss.